அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பார்கள். தமிழகத்தில் ரெண்டே மொழி தான், ஒன்று தமிழ், இன்னொன்று தொடர்பு மொழியான ஆங்கிலம். இந்த ரெண்டு தான். இதையும் தாண்டி நீங்கள் முயற்சி செய்வீர்களானால் தமிழகத்தில் ஒரே மொழி கொள்கை தமிழ் மட்டும்தான் என்ற கருத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய வரும். அதற்கான அவசியத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஏனென்றால் ரஷ்யா, ஜப்பான், மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் ஒரே மொழியில் தான் பாடங்களை கற்கிறார்கள். கடைசி ஆரம்ப கல்வியில் இருந்து உச்சகட்ட உயர் படிப்பு வரையிலும் அவர்களுடைய சொந்த தாய்மொழியில் தான் படித்து மிகப்பெரிய அறிஞர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலைமை தமிழகத்தில் வந்தால் மிகவும் நல்லதாக தான் இருக்கும். அதை நோக்கித்தான் நீங்கள் எங்களை தள்ளுகிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தமிழக மக்கள் மத்தியில் நீங்கள் மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள். எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும். மீறி எங்களை திணிக்க வேண்டும் நினைத்தால் தமிழகத்தில் ஒரு மொழி கொள்கையை மீண்டும் அமலுக்கு வரும் என்ற சூழல் உருவாகும் என்று உங்களை எச்சரித்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவரும் ஒன்றுபட்டு இந்த மும்மொழி கொள்கையை எதிர்ப்பார்கள். தமிழகத்தில் ரெண்டே மொழி தான், ஒன்று தமிழ், இன்னொன்று தொடர்பு மொழியான ஆங்கிலம். இந்த ரெண்டு தான். இதையும் தாண்டி நீங்கள் முயற்சி செய்வீர்களானால் தமிழகத்தில் ஒரே மொழி கொள்கை தமிழ் மட்டும்தான் என்ற கருத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டிய வரும். அதற்கான அவசியத்தை ஏற்படுத்தாதீர்கள். ஏனென்றால் ரஷ்யா, ஜப்பான், மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் ஒரே மொழியில் தான் பாடங்களை கற்கிறார்கள். கடைசி ஆரம்ப கல்வியில் இருந்து உச்சகட்ட உயர் படிப்பு வரையிலும் அவர்களுடைய சொந்த தாய்மொழியில் தான் படித்து மிகப்பெரிய அறிஞர்களாக இருக்கிறார்கள். அந்த நிலைமை தமிழகத்தில் வந்தால் மிகவும் நல்லதாக தான் இருக்கும். அதை நோக்கித்தான் நீங்கள் எங்களை தள்ளுகிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தமிழக மக்கள் மத்தியில் நீங்கள் மும்மொழி கொள்கையை திணிக்காதீர்கள். எங்களுக்கு இருமொழி கொள்கையே போதும். மீறி எங்களை திணிக்க வேண்டும் நினைத்தால் தமிழகத்தில் ஒரு மொழி கொள்கையை மீண்டும் அமலுக்கு வரும் என்ற சூழல் உருவாகும் என்று உங்களை எச்சரித்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.